First question with biology. What is not true for a generalized mollusk? Body segmented into head, visceral mass, and foot. A rasping tongue-like organ, radula present. Mantle cavity with gills. Excretory structures, nephridia. Not true. What is not true for a generated mollusk? Generalized mollusk. ஜென்ரலைஸ்ட் மாடல்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணு கண்ணா. என் கண்ணுக்கு போது போது. மேபி மற்றவங்க ஓகேவாக இருக்கும். என் கண்ணை போய் டிங்கரிங் பண்ணணும். ஒர்க் ஷாப்பில் விடணும் கண்ணை. ஃபைலம் மொலஸ்கா தெரியும்ல, அதுல வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது மேட்ச் ஆகாது அதோட ஃபீச்சர்ஸ்ல? What is not true for a generalized mollusk? Fourth option, ma'am. Okay. Okay, the right answer is first option. ஏன்னா ஜென்ரலா எல்லா மொலஸ்க்குக்கும் வந்து இந்த ஃபீச்சர் வந்து இருக்காதான். பாடி செக்மெண்ட்ஸ் வந்து ஹெட், விசரல் மாஸ் அண்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லி டிவைட் ஆகி இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆக்டோபஸ் கூட சொல்லலாம். ரைட், ஆக்டோபஸ் பிலாங்ஸ் டு மொலஸ்க் ஒன்லி, பட் இந்த டிவிஷன்ஸ் வந்து இருக்காது. மற்றபடி இந்த எக்ஸ்கிரீட்டரி ஸ்ட்ரக்சர்ஸ், ரேடுலா, அப்புறம் மேண்டில் கேவிட்டி இருக்கக்கூடிய கில்ஸ், இந்த மூணுமே வந்து இட்ஸ் அ கம்பல்சரி ஃபீச்சர் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம் ஆஃப் ஃபைலம் மொலஸ்க். ஓகே. So option 1 is the right answer. ஒரு நிமிஷம் இருங்க. அது ஹெட் விசரல் மாஸா அப்படின்னு என்னம்மா? விசரல் மாஸ்னா சார் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் சார் விசரல் மாஸ். மேண்டில் கேவிட்டின்னு ஒன்று இருக்கும். சரி சரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய இதுதான் சார். ஓகே. Next question. How many of the characters given below are true for echinoderms? An endoskeleton of Calcareous ossicles. The adult echinoderms are radially symmetrical, but larvae are bilaterally symmetrical. They are triploblastic and coelomate animals. Digestive system is complete. Water vascular system present. Sexual reproduction, internal fertilization, and direct development. 6 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் 3ன்னு போட்டிருக்காங்க ஒருத்தர். எஸ், ஆப்ஷன் நம்பர் 3 5 இஸ் த ரைட் ஆன்சர். ஓ குட், கிரேட். என்னென்ன எது தப்புனா there are 6 statements. which one is wrong is that the last one, direct development. நம்ம அழகா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா adult echinoderms வந்து radially symmetrical, larvae are bilaterally symmetrical இருக்கு. which means juvenile ஸ்டேஜும் adult ஸ்டேஜும் resemble ஆகல. larvae வந்து metamorphosis process undergo பண்ணி தான் adult வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றப்ப we call this process as indirect development. ஆனா இங்க கொடுத்துக்கிறது direct development. இன்னொன்னு இங்க வந்து இன்டர்னல் கிடையாது, எக்ஸ்டர்னல் fertilization takes place. ஓகே, ஸோ 6th ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். மிச்சம் 5 ஸ்டேட்மெண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபீச்சர்ஸ் ஆஃப் echinoderms. ஓகே, அதோட எண்டோஸ்கெலட்டன் வந்து மேட் அப் ஆஃப் calcareous ossicles. அடல்ட் echinoderms வந்து ரேடியலி சிமெட்ரிக்கல். நீங்க ஸ்டார் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. தென் juvenile, that is larvae வந்து bilaterally symmetrical. லெஃப்ட் அண்ட் ரைட்னு பிரிச்சிடலாம். தேர்ட், they are triploblastic and coelomate animals. இந்த ஃபீச்சர் வந்து ஃபைலம் அனலிட்ல இருந்து ஃபுல்லாவே இந்த ஃபீச்சர் தான். டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட், which means 2 ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஒன் serves as mouth, other as anus. வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் present. இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எக்கினோடர்ம்ஸ்க்கு வந்து என்ன சிஸ்டம் இருக்காது அப்படின்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் இருக்காது எக்கினோடர்ம்ஸ்க்கு. ஓகே, தென் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். ஆல்மோஸ்ட் நம்ம புக்கில் இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இந்த ஒரு கொஸ்டினில் கவர் ஆயிருக்கும். எக்ஸப்ட் தட் அந்த இது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆப்சென்ட் அப்படின்றது மட்டும் இங்கே இல்லை. தென் நோட் அபவுட் த எக்ஸாம்பிள்ஸ். தென்
large amoeboid cells that are a part of our innate immune system found in the areolar tissue are called as macrophages, mast cells, fibroblasts, adipocytes. Macrophages. Yes, macrophages is the right answer. Areolar tissue la வந்து amoeboid cells அப்படின்ற structure, amoeboid structure and part of immune system யாரு அப்படின்னா macrophages. Next question. What is incorrect regarding Periplaneta americana? Excretion by Malpighian tubules, hemolymph delivering oxygen to tissues, parometabolous development, mosaic vision. Second option, ma'am. Yes, second option. Yeah, wrong. நான் மித்த ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணேன் மேம். ஓகே ஃபைன். இங்க வந்து ட்ரக்கியோல்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆக்சிஜன் டெலிவரிங்ல ஃபங்க்ஷனலா இருக்கும், நாட் ஹீமோலிம்ப். ஓகே, அண்ட் இஸ் எக்ஸ்கிரேஷன் பை மால்பிஜியன் டியூபிள்ஸ். எஸ், மெஜாரிட்டி ஆஃப் ஆர்த்ரோபோடாவோட ஃபீச்சர் அதுதான். தென் பாரோமெட்டாபுலஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, அதுவும் அந்த இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் மாதிரி தான். நிஷ் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூஸ் ஆகும், which gets molded for 13 times. ஒரு ஜுவனல் வந்து கம்ப்ளீட் அடல்ட்டா வந்து மாறுறதுக்கு மோல்டிங் ப்ராசஸ் எவ்வளவு எடுக்குது? 13 டைம்ஸ். ஓகே, தென் மொசைக் விஷன்னா என்ன அப்படின்னா, அதோட ஐ வந்து காம்பவுண்ட் ஐ அப்படின்றது தான் வந்து ஃபங்க்ஷனலா இருக்கும். காம்பவுண்ட் ஐஸ் வந்து என்ன பண்ணும்னா, அந்த ஒவ்வொரு செல்லும் இமேஜை வந்து கேப்சர் பண்ணும். அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பிரெயின் வந்து ஒன்னா ப்ராசஸ் பண்ணி அது ஒரு இமேஜா வந்து அசியூம் பண்ணிக்கும். தட் இஸ் மொசைக் விஷன். சிங்கிள் இமேஜா வந்து ஃபார்ம் ஆகாது, நிறைய இமேஜஸா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதெல்லாம் கம்பைன் ஆகி சிங்கிள் இமேஜா அசியூம் ஆகுறது தான் வந்து மொசைக் விஷன். ஓகே, விச் இஸ் a feature of Periplaneta americana. அப்படி இருக்கிறதுனால இந்த நைட் விஷன் அப்படின்றது நல்லா இருக்கும் காக்ரோச்சஸ்க்கு, ரைட்? ஸோ செகண்ட் ஒன் வந்து ராங். ட்ரக்கியோல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட், the function of the gap function is to perform cementing to keep neighboring cells together, facilitate communication between adjoining cells by connecting the cytoplasm for rapid transfer of ions, small molecules and some large molecules, separate two cells from each other, stop substances from leaking across a tissue. Gap junction oda function. ஆப்ஷன் 2 சொல்லியிருக்காங்க யாரோ ஒருத்தர். Yes, option 2 is the right answer. So junctions வந்து பார்த்தா நமக்கு மொத்தம் 3 types இருக்கா. ஒன்னு othering, second one is gap, third one is tight. othering அப்படின்றது as the name says, சிமெண்டிங் மாதிரி ஒரு க்ளூ மாதிரி ஆக்ட் ஆகும். ரெண்டு செல்ஸ் வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய செல்ஸை ஒன்னா வச்சுக்கிறது வந்து othering ஜங்ஷனோட ஃபங்க்ஷன். கேப் ஜங்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரெண்டு சைட்டோபிளாசமுக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு ஜங்ஷனா வந்து இருக்கும். So that ஒரு சிலக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் கண்டென்ட் லைக் அயன்ஸ், மாலிக்யூல்ஸ், ஸ்மால் அண்ட் லார்ஜ், அது எல்லாமே வந்து ஃப்ரம் செல் டு செல் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு கேப் ஜங்ஷன் சொல்லி ஃபெசிலிட்டேட் பண்ணும். டைட் ஜங்ஷன் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் லீக் ஆகாம, ஒரு செல்ல இருந்து லீக் ஆகாம இருக்கிறதுக்கு டைட் ஜங்ஷன், அந்த நேம் சொல்ற மாதிரியே டைட்டா வந்து செல்ல ஹோல்ட் பண்ணி வைக்கிறது தான் வந்து டைட் ஜங்ஷன். prevents leaking across a tissue. So இங்க கேப் ஜங்ஷன் கேட்டதுனால ஆப்ஷன் 2 is the right answer. Facilitate communication between adjoining cells, connecting the cytoplasm for rapid transfer of ions, small and large molecules. Next, நம்ம வந்து இப்போ கெமிஸ்ட்ரிக்குள்ள என்டர் ஆகுறோம். First question, the correct relationship between the pH of isomolar solutions of sodium oxide, sodium sulfide, sodium selenide and sodium telluride. pH, okay. க்ளூ வேணா சொல்றேன். pH அதிகமா இருக்கணும் அப்படின்னா அது அசிடிக், கரெக்டா? அசிடிக்கா இருக்கிறதுக்கு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணணும்.
எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுக்கான டெண்டன்சி அதிகமா இருக்கிறதுக்கு பேரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ இந்த கொடுத்துருக்கிற 4 காம்பவுண்ட்ஸ்ல சோடியம் அது வந்து காமனா இருக்கு மெட்டல் சைட்ல. எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆட்டம் தட் இஸ் ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம். இந்த 4 எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சீரீஸ்ல நீங்க அரேஞ்ச் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். More the electronegativity, higher is the acidic strength. Fourth option, ma'am. Yes, fourth option is the right answer. இந்த ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம் இந்த 4மே வந்து குரூப் 16 எலிமெண்ட்ஸ் தான். ஸோ டவுன் த குரூப் என்ன ஆகும் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். ரைட்? அப்போ ஆக்சிஜன் ஹேஸ் த ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, டெல்லூரியம் ஹேஸ் த லீஸ்ட். அப்படின்ற பேஸ்ல இஃப் யூ அரேஞ்ச் த 4 molecules you will get option number 4. Next, by heating which of the following would NO2 be produced? NaNO3, AgNO3, NH4NO3, NH4NO2. Fourth option. Okay, but right answer is option 2. Oh. Silver nitrate. காரணம் என்ன அப்படின்னா NO2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் it forms AgO, silver oxide, where அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2, D block elementsல வந்து +2 அப்படின்றது வந்து ஃபேவரபிள். +3 is more favorable, பட் இங்க சில்வருக்கு வந்து +2 வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் பேஸ்ட் क्वेश्चन. ஓகேவா? நான் எப்படி பண்ணேன்னா ஜோதி, அந்த NO3ல NO2 போயிட்டு O தனியா இருக்கும். O வெறும் O இருக்க முடியாது, O2ஆ தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஃபோர்த் ஆப்ஷன் சொல்லிட்டேன். பட் ஆனால் ஓவா தனியாக AgO இருக்கலாங்கிறது நான் யோசிக்கல. எஸ் சார், இங்க AgO இருக்கும் சார். சில்வர் ஆக்சைடு. So the right answer is option 2, silver nitrate. Next question. Can you explain that again? Okay, silver nitrate நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா AgO that is silver oxide plus NO2 வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம क्वेश्चन என்ன, ஹீட் பண்ணும்போது NO2 ரிலீஸ் ஆகக்கூடியது எந்த காம்பவுண்ட்? இது ஏன் அப்படி ரிலீஸ் ஆகி ஆக்சைடை வந்து ஃபார்ம் பண்றதுக்கான டெண்டன்சி ஏன் இருக்கு அப்படின்னா சில்வர் நைட்ரேட்ல இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +1. ஓகே, சில்வர் ஆக்சைட்ல சில்வரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. ஸோ +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அச்சீவ் பண்றதுக்கான டெண்டன்சி அதிகமா இருக்கும். அப்படின்றதுனால நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அது சில்வர் ஆக்சைடா ஃபார்ம் ஆயிடும். ரிமைனிங் NO2 ப்ரொடியூஸ் ஆகுது அந்த ரியாக்ஷன்ல. ரைட்? இப்ப புரிஞ்சதா? மற்ற 3 காம்பவுண்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் எனக்கு இப்ப ஆக்சுவலா எனக்கு தெரியல. நான் கூகுள்ல ரெஃபர் பண்ணிட்டு ஐ வில் சென்ட் யூ ஸ்கிரீன்ஷாட்ஸ் இன் தி குரூப். பட் ஐ அம் ஷூர் அபவுட் தி செகண்ட் ஒன். சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ஷன் இதுதான் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ ஐ கிளிக்ட் இட். Next question. The formation of PH4+ is difficult as compared to NH4+ because lone pair of phosphorus is optically inert. Lone pair of phosphorus resides in almost pure p orbital. Lone pair of phosphorus reacts at sp3 orbital. Lone pair of phosphorus resides in almost pure s orbital. PH4+ அப்படின்றதும் சரி NH4+ அப்படின்றதுலயும் சரி என்ன நடக்கும் அப்படின்னா அந்த சென்ட்ரல் ஆட்டம் தட் இஸ் நைட்ரஜன் இன் கேஸ் ஆஃப் அமோனியம், பாஸ்பரஸ் இன் த கேஸ் ஆஃப் பாஸ்போனியம், சென்ட்ரல் ஆட்டம்ல இருந்து லோன் பேர்ஸ் வந்து புரோட்டானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஒரு கோஆர்டினேட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இது வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு பாஸ்பரஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். பட் NH4+க்கு வந்து ரிலேட்டிவ்லி ஈஸியா இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடும். ஏன்? கிருத்திகா ஆப்ஷன் 1 ன்னு சொல்லிருக்காங்க ஜோதி. ஓகே மேம், ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 இனர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
அலாங் த குரூப் பி பிளாக் பொறுத்தவரையில டவுன் த குரூப் வந்து இனட் பேர் எஃபெக்ட் அதிகமாகும். ஸோ நைட்ரஜன் கம்பேர் பண்ணும் பொழுது பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய எஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது pH3க்கு வந்து 3 எலக்ட்ரான்ஸ் போயிடும். NS2 NP3 இதுதானே நைட்ரஜன் குரூப்போட காமன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்து NS2 NP3, ரைட்? அப்போ pH3 அப்படின்னு ஃபார்ம் பண்றதுல அந்த P3 எலக்ட்ரான்ஸ் போயிடும், அது கோவலன்ட் பாண்ட்ல வந்து இன்வால்வ் ஆயிடும். மிச்சம் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டொனேட் ஆகக்கூடியது எங்க இருந்து வரும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டல்ல இருந்து. ஓகே, எஸ் ஆர்பிட்டல் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட் அண்ட் இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் அப்படின்றப்போ டியூ டு த இனட் பேர் எஃபெக்ட் அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டொனேட் ஆகுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார் பாஸ்பரஸ், இன் கேஸ் ஆஃப் பாஸ்பரஸ். ஸோ வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் பியூர் எஸ் ஆர்பிட்டல், அதான் இனட் பேர் எஃபெக்ட் தான், பட் நாட் ஆப்டிக்கலி இனட். ஆப்டிக்கலா இனட் கிடையாது, பட் ரியாக்ஷன் வைஸ் ரியாக்ட் பண்ணாம இருக்கும். அதுதான் வந்து பியூர் எஸ் ஆர்பிட்டல் சொல்லுவாங்க. ஹைபிரிடைஸ் ஆகாது, டொனேட் ஆகாது, தட் இஸ் பியூர். ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்து அதுக்கு லோன் பேரே இல்ல தர மேம். பாஸ்போனியம் அயானுக்கு அப்புறம் எப்படி மேம் லோன் பேர் இருக்குன்னு சொல்ல முடியும்? லோன் பேர் அதான் அந்த ஃபார்ம் ஆகுறதே கஷ்டம்னு சொல்றாங்க. புரியுது? ஃபார்மேஷன் ஆஃப் pH4+ is difficult. They are not talking about reactivity of lone pair of electrons in the compound. அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுறதே கஷ்டம். ஏன்னா பாஸ்பரஸ் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் புரோட்டானுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனா மட்டும்தான், அந்த கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆனா மட்டும்தான் ஸ்ட்ரக்சரே ஃபார்ம் ஆகும். நான் என்ன சொல்றேன், அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரியாக்டிவிட்டி வைஸ் இனர்ட் டியூ டு த இனர்ட் பேர் எஃபெக்ட். எஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கும், நியூக்ளியஸ் கூட அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். அதனால அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் புரோட்டானுக்கு ஷேரே ஆகாது. அப்படின்றப்ப அந்த ஃபார்மேஷன் நடக்காதுன்னு சொல்றேன். நீங்க சொல்றது என்னன்னா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா டிஃபிகல்ட், ரிலேட்டிவ்லி டிஃபிகல்ட் தான், பட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. யூ கெட் இட்? நான் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். சோ லோன் பேர் சாரி சார் சொல்லுங்க சார். ஒன்று எனக்கு தெரிஞ்ச ஒரு இது என்னன்னா, இந்த ஆப்டிக்கலி இனர்ட்டுங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷனாக தோணுது. எஸ் சார், நம்ம நிறைய இதெல்லாம் வந்து இங்கே தான் சார் ஆர்கானிக்ல தான் இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதான் அது வந்து நோ வே இட்ஸ் கனெக்டட் டு த கொஸ்டின் மாதிரி தோணுது எனக்கு. ஐ டோன்ட் நோ, மேபி இஃப் தேவ் கிவன் லோன் பேர் ஆஃப் பாஸ்பரஸ் இஸ் இனர்ட் அப்படின்னு போட்டால் ஆப்டிக்கலி எடுத்துட்டா எஸ் சார், கரெக்ட் தான் சார். அது will be more appropriate ஆன்சரா இருக்குமோ? எஸ் சார். ஓகே. So sometimes they will give extra information which is not relevant to the question or the answer. அந்த மாதிரி கூட இருக்கும், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஜோதி. எஸ் சார். ஸோ அதான் இனட் பேர் எஃபெக்ட்னால எஸ் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது கஷ்டம். அதை தான் இங்கே பியூர் எஸ் ஆர்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So option 4 is the right answer. Next question. Iodine on reaction with concentrated nitric acid forms HOI, HI, HiO3, HiO4. Concentrated nitric acid அப்படின்றது என்ன பண்ணும்? HNO3. Yes sir. It is a very strong oxidizing agent. அப்போ iodine அப்படின்னா I2 elemental stateல வந்து oxidation state 0, right? அப்ப 0ல இருந்து பாசிட்டிவா மாறணும் அதோட oxidation state. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அயோடினோட ஸ்டேட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து -1 தான் இருக்கும். அப்ப அது ரெடியூஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், ரைட்? அப்ப ஐ கேன் எலிமினேட் 1 and 2. அப்ப 3 and 4ல இருந்து யூ கேன் கெஸ். ஃபோரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் தி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 சார். இங்கேயும் அதேதான், இனட் பேர் எஃபெக்ட் தான் இங்கேயும். பி பிளாக்ல வந்து நம்ம கீழே ஹெவியர் எலிமெண்ட்ஸ் போக போக
ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி கம்மியாயிடும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக ரியாக்ட் ஆகுதா, அப்போ ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அச்சீவ் பண்ணாது. ஸோ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தான் வந்து இட் பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள். இதுதான் இன்னட் பேர் எஃபெக்ட். டவுன் த குரூப் லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகம்ஸ் மோர் ஸ்டேபிள். அப்போ அயோடினுக்கு வந்து +7, அயோடின் வந்து எங்க இருக்கும் 17th குரூப்ல ஆல்மோஸ்ட் லாஸ்ட், ரைட்? குளோரின், புரோமின், அயோடின். அப்போ அயோடின்ல +7 அப்படின்றது இட்ஸ் வெரி ஹைலி அன்ஸ்டேபிள். இந்த HiO4 அப்படின்றது டிஸ்ப்ரப்போர்ஷனேட் ஆயிடும் ரொம்ப சீக்கிரமாவே ஃபார்ம் ஆன உடனே. HiO3ல அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +5. இன்டர்மீடியேட்டா 0ல இருந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். அண்ட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அப்படின்றது இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்றதுனால I2 0ல இருந்து HiO3 தட் இஸ் +5 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சிடைசிங் நம்பர், ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். நீங்க 70 ஹாலோஜன் ஃபேமிலி படிக்கும்போது யூ வில் see this reaction in NCERT. Next question, which of the following is the correct statement? Fluorine has the higher dissociation energy than chlorine. Fluorine has higher electron affinity than chlorine. HF is hydrogen fluoride is stronger acid than hydrogen chloride. Boiling point increases down the group in halogens. Wrong, correct statement. Fourth option, ma'am. Yes, option 4 is the right answer. Higher dissociation energy கிடையாது. Bond dissociation energyயோட ஆர்டர் சீக்வன்ஸ் வந்து இந்த 17th குரூப்க்கு வந்து குளோரின், புரோமின், ஃப்ளோரின், அயோடின். இதுதான் வந்து கரெக்ட் ஆர்டர். ஃப்ளோரினுக்கு ஏன் வந்து இவ்வளோ கம்மியா இருக்கு, புரோமினை காட்டிலும் ஏன் கம்மியா இருக்கு பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி அப்படின்னு பார்த்தா, டியூ டு ஹை லோன் பெர் ரிப்பல்ஷன். ஓகே, F2ல வந்து 2 ஆட்டம்ஸ்க்கு வந்து லோன் பேர் இருக்கும் அண்ட் நியூக்ளியஸும் ரொம்ப குட்டி அப்படின்றதுனால லோன் பேர் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். ஸோ அந்த பாண்டை வந்து டிசோசியேட் பண்றதுக்கான எனர்ஜி கம்மி கம்பேர்டு டு குளோரின் அண்ட் புரோமின். அதுதான் சீக்வன்ஸ். எலக்ட்ரான் அஃபினிட்டிலையும் குளோரினுக்கு தான் அதிகம். குளோரின் அண்ட் தென் ஃப்ளோரின், அப்புறம் புரோமின், அயோடின். இதுதான் சீக்வன்ஸ். HF is stronger acid due to the high electron negativity difference. Hக்கும் Fக்கும் கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். H வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், ஃப்ளோரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் இந்த என்டையர் பீரியாடிக் டேபிள், ரைட்? ஸோ அது வந்து ஸ்ட்ராங்கர் ஆசிடா இருக்கு. ஃபோர்த் வந்து பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப், நாட் ஜஸ்ட் இன் ஹாலோஜன்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தி குரூப்ஸ்ல இதுதான் ட்ரெண்ட். ஏன் அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றது ப்ரொபோர்ஷனல் டு ஹவு வீக் த பாண்ட்ஸ் ஆர், ஃபோர்ஸஸ் ஆர். வாண்டர்வால் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாண்டர்வால் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் வெயிட். ஸோ டவுன் த குரூப் போக போக மாலிகுலர் வெயிட் என்ன ஆகும், அதிகமாகும், ரைட்? அப்ப மாலிகுலர் வெயிட் அதிகமா இருக்குன்னா வாண்டர்வால் ஃபோர்ஸும் அதிகமா இருக்கு. ஸோ பாய்லிங் பாயிண்ட்டும் அதிகமாகும் கீழே போக போக டவுன் த குரூப். ஸோ பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் டவுன் த குரூப் டியூ டு த இன்க்ரீஸ் இன் மாலிகுலர் வெயிட் அண்ட் வாண்டர்வால் ஃபோர்ஸ். அதுதான் ரீசன். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் 4. Next question, which of the following elements does not show allotropy? Nitrogen, bismuth, antimony, arsenic. Bismuth, ma'am. Okay, the right answer is nitrogen. Nitrogen. NCERT statement தான் that all the elements of group 15 shows allotropy except nitrogen. ரொம்ப டீப்பா அதை பத்தி பேசிருக்க மாட்டாங்க, என்ன ரீசன் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா allotropy அப்படின்றது பை நேச்சர் அவைலபிள் ஆர் நாட், அவ்வளவுதான், ரைட்? ஸோ நைட்ரஜன் தவிர்த்து அந்த குரூப் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் வந்து allotropy ஷோ பண்ணும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் நைட்ரஜன். பட் நான் படிச்ச டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி நைட்ரஜனும் allotrop ஷோ பண்ணும், பட் ஜஸ்ட் என்சிஆர்டில வந்து எக்ஸப்ட் நைட்ரஜன் கொடுத்துருக்கிறதுனால அதை படிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நீட் வந்து கம்ப்ளீட்டா அதை வச்சு தானே ஆன்சர் கீ இருக்கும். பட் நைட்ரஜனோட allotropy எங்கேயும் படிச்ச மாதிரியே தெரியலையே மேடம். சார் மேபி இப்போ அட்வான்ஸாக கண்டுபிடிச்சிருக்கலாம் சார். நாங்கெல்லாம் படிக்கும் போதெல்லாம் இல்லை.
எஸ் சார். இப்போ இருக்க என்சிஆர்டில எக்ஸப்ட் நைட்ரஜன் தான் சார் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். சரி சரி ஓகே. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போக வேண்டாம். ஓகே, நம்ம என்சிஆர்டி பேஸ்டாவே போயிடலாம். நைட்ரஜன் ஃபேமிலியில நைட்ரஜன் மட்டும் அலோட்ரோபி ஷோ பண்ணாது. மற்ற பாஸ்பரஸ், ஆன்டிமனி, ஆர்சனிக், பிஸ்மத் எல்லாமே வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements is wrong? Single NN bond is stronger than a single PP bond. PH3 can act as a ligand in the formation of coordination compound with transition elements. NO2 is paramagnetic in nature. Covalency of nitrogen in N2O5 is 4. Wrong statement. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மேம். ஏன் கரெக்ட். பாண்ட் எனர்ஜி பிபி பாண்டுக்கு அதிகம், ஸோ NN பாண்ட் கம்மி. ஓகே, அது ஏன் வந்து சிங்கிள் NN பாண்ட் வந்து ஏன் வீக்கரா இருக்கு அப்படின்னா, சேம் நம்ம F2க்கு பண்ணுவோம்ல, லோன் பேர் இருக்கிறதுனால அது ரிப்பல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயும். பாஸ்பரஸ்லயும் லோன் பேர் இருக்குதான், பட் திங் இஸ் பாஸ்பரஸோட நியூக்ளியஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்றதுனால அங்க வந்து ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். இதே இது சிங்கிள் NNல நியூக்ளியஸும் ரொம்ப குட்டி அண்ட் ஆல்சோ லோன் பேர் ரிப்பல்ஷனும் அங்க அதிகமா இருக்கிறதுனால அதோட பாண்ட் வந்து ரொம்ப வீக்கரா இருக்கு சிங்கிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட்னா அங்க என்ன ஆகுது, எலக்ட்ரான் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுதா பை பாண்ட் அப்படின்றதுல N ட்ரிபிள் பாண்ட் N தானே போடுவோம். ஸோ அது வந்து ஸ்டேபிள் ஆயிடுது. This is why nitrogen N2 diatomic-ஆ இருக்கு and with the formation of 3 bonds. ஆனா பாஸ்பரஸ்க்கு வந்து சிங்கிள் பாண்ட்ல தான் இருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் P4. நேச்சுரலா வந்து P4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் இந்த நைட்ரஜன் ஃபேமிலியோட ஒரு ஃபீச்சர் என்னன்னா, எல்லா மாலிக்யூல்ஸ் எல்லா எலமெண்ட்டுமே வந்து பாலிஅட்டாமிக் ஸ்டேஜ்ல இருக்கும். அதான் சொல்றோம்ல N2 P4 சிங்கிளா வந்து இருக்காது, நைட்ரஜன் N மட்டும் அப்படின்னு இருக்காது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஏன்னா NN சிங்கிள் பாண்ட் வந்து வீக்கர். Next question, elements of group 15 form compounds in +5 oxidation state. However, bismuth forms only one well characterized compound in +5 oxidation state. The compound is Bi2O5, BiF5, BiCl5, Bi2S5. இந்த 4 ஆப்ஷன்ஸ்லயுமே பிஸ்மத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +5 தான். பட் வெல் கேரக்டரைஸ்ட் காம்பவுண்ட் இது மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது இந்த காம்பவுண்ட். Okay, the right answer is option 2, BiF5. இங்க ஏன் வந்து இந்த +5 வெல் கேரக்டரைஸ்டு காம்பவுண்ட் இது மட்டும் அப்படின்னா சேம் அந்த இனட் பேர் எஃபெக்ட் தான். நான் என்ன சொன்னேன், டவுன் த குரூப் போக போக ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றது பிகம்ஸ் லெஸ் ஸ்டேபிள். அப்போ நைட்ரஜன் ஃபேமிலிக்கு +5 தான் வந்து என்னது ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், குரூப் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ரைட்? இப்போ பிஸ்மத்துக்கு வந்து இந்த டெண்டன்சி டு பி இன் +5 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால BiF5 மட்டும் தான் எக்ஸிஸ்டே பண்ணுது. பிஸ்மத் ஃப்ளோரைடு இஸ் த ஒன்லி ஹாலைட் ஆஃப் பிஸ்மத். BiCl5 வந்து ஃபார்ம் பண்ணாது. காரணம் என்ன அப்படின்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். குளோரினோட ஆட்டம் சைஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஒரு பிஸ்மத் ஆட்டமை சுத்தி 5 குளோரின் அப்படின்றது அதுவும் இட் காசஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அண்ட் ஹென்ஸ் அன்ஸ்டேபிள். Bi2O5, Bi2S5 இந்த ரெண்டு காம்பவுண்டும் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். BiF5 மட்டும் ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ளோரினோட ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அது ஒரு ரீசன். அதனால BiF5 அப்படின்றது மோர் ஆஃப் அயோனிக் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். BiF3யும் சரி F5ம் சரி. ஓகே, ஸோ த ஒன்லி +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பிஸ்மத் வந்து எங்க எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா ஒன்லி இந்த பென்டாஃப்ளோரைட். பிஸ்மத் பென்டாஃப்ளோரைட் இஸ் த ஒன்லி காம்பவுண்ட். இதுவும் அகெயின் ஒரு NCERT ஸ்டேட்மெண்ட் தான். கொஸ்டின் பார்க்கும்போது ரொம்ப என்னென்னமோ சொல்றாங்களேங்கிற மாதிரி இருக்கும். பட் ரெண்டே இதுதான். ஒன்று இனட் பேர் எஃபெக்ட், தட் இஸ் லோயர் த எலமெண்ட் வி சி, டவுன் த குரூப் போக போக
+5 +6 +7 மாதிரியான ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காது. அப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல BiF5. ஜோதி, நான் சின்ன பையனாக இருக்கும்போது, அது உங்களை மாதிரி உங்கள் வயசு இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கேள்வி வந்தால் அப்படியே என்னுடைய இந்த மெமரி வீடியோவை போட்டு பார்ப்பேன். எங்கேயாவது BiO5 Bi2O5 பார்த்துருக்கோமா, இல்லை BiCl5 பார்த்துருக்கோமா அப்படின்னு போடுவேன். அப்போ எங்கே பார்த்துருக்கோமோ அதுதான் அப்போ நிலையான ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் டிக் அடிச்சிருவேன். இது எல்லா டைம் கரெக்டாக கொடுக்காது. இந்த வீடியோகிராஃபிக் மெமரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சிலருக்கு இருக்கும். அதை யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. பட் திஸ் இஸ் வாட் ஐ யூஸ் டு டூ. ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ். இன்ஃபேக்ட் ஐ யூஸ் டு சே திஸ் இஸ் தேர் இன் பேஜ் நம்பர் 48 சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு அந்த வீடியோ பவர் இருந்தது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்தால் இது இந்த பேஜ் 48 இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததுன்னா பாருங்களேன். அப்போ பேஜ் நம்பர்லாம் கூட எனக்கு அப்படியே அந்த பிக்சர் இருக்கும் என்னுடைய மெமரியில். நிறைய குழந்தைகளுக்கு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னை பற்றி எனக்கு தெரியுங்கனால சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ BiF5 பார்த்துருக்கீங்க, பட் Bi2O5 BiCl5 அதெல்லாம் பார்த்ததே இல்லை அப்படின்னா ஒரு கெஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. எஸ் சார், இந்த क्वेश्चनக்கு கெஸ் பண்ணலாம் சார். ஏன்னா இந்த Bi2O5 Bi2S5 கொடுத்துருக்க மாட்டாங்க சார் புக்கில் எங்கேயுமே இருந்திருக்காது. இது மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அடிச்சு விட்டு வேண்டிதான். சரி, எனிவே ஐ மீன் திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். நைஸ் சார். ஸோ யா, இந்த क्वेश्चनக்கு வந்து ஆப்ஷன் நம்பர் 2 பிஸ்மத் pentafluoride இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், CrO4 2- yellow changes to Cr2O7 2-, that is chromate changing into dichromate in pH is equal to X and vice versa in pH is equal to Y. இந்த ரிவர்சபிள் ரியாக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. குரோமேட் டைக்ரோமேட்டா மாறுறதுக்கு என்ன pH வேணும், டைக்ரோமேட் குரோமேட்டா மாறுறதுக்கு என்ன pH வேணும்? இன்னொரு சொல்லுங்க, புரிய மாட்டேங்குது எனக்கு. என்னது சார்? இந்த எல்லோ கலர் காம்பவுண்ட் CrO4 2- அப்படின்ற காம்பவுண்ட் Cr2O7 2- மாறுறதுக்கு சர்டன் pH தேவைப்படும் சார். அண்ட் த ரிவர்சபிள், அதாவது Cr2O7 2- டைக்ரோமேட் வந்து குரோமேட்டா மாறுறதுக்கு ஒரு pH தேவைப்படும் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனோட pH வந்து X கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரியாக்ஷனோட pH வந்து Y. ஸோ X அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இருக்காதுல்ல? இருக்காது சார். ஆமாம், பார்த்தோன்னே ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாதுன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி 6 and 5 ஆப்ஷன் 2 இருக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார், இருக்காது சார். ஏன்னா ரெண்டுமே எனக்கு 2 and 4 அவுட் என்னுடைய கணக்குப்படி. மற்றது தெரியல, 1 and 3 எனக்கு தெரியாது. கரெக்ட் சார். ஓகே, நான் ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கங்க. Cr2O7 2- இஸ் மோர் ஸ்டேபிள் இன் அசிடிக் மீடியம். Cr2O7 2- is more stable in acidic medium. அப்படினா 3 இல்ல சார், ஆப்ஷன் 1. ஏன்னா நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகணுமோ அது எங்க அப்படி வருமா? அதுதான். ஆல்ரைட். ஆமா, அவசரப்பட்டேன். எஸ் சார். இந்த மாதிரி குழந்தைகளா நீங்க அவசரப்பட்டுருவீங்க. இப்போ நான் பாரு இந்த வயசுலயே அவசரப்படுறேன்னா அப்ப நீங்க அவசரப்பட்டுருவீங்க. அதனால நான் பண்ண தப்பு பண்ணிடாதீங்க. One can be a good example even if he makes wrong. புரியுதா குழந்தைகளா? நான் தப்புன்னா கூட அது ஒரு குட் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா? எனிவே எஸ் சார். குரோமேட் Cr2O4 2- அப்படின்றது பேசிக் மீடியம்ல ஸ்டேபிள். இதே நீங்க அந்த அயனை அசிடிக் மீடியம்ல நீங்க போட்டீங்கன்னா இட் வில் கெட் கன்வெர்ட்டட் இன்டு Cr2O7 2-. ஸோ ஃபர்ஸ்ட் இது அதானே, Cr2O4 2- changes to Cr2O7 2- I need acidic medium, which means pH less than 7. அப்படி எங்க இருக்கு? ஆப்ஷன் 1 and 2ல இருக்கு. ஓகே, ஹோல்ட் ஆன். நெக்ஸ்ட், இந்த Cr2O7 2- Cr2O4 2- மாறுறதுக்கு பேசிக் மீடியம் வேணும். அப்ப pH greater than 7, which is 8. So option number 1 is the right answer. கலரும் பார்த்துக்கோங்க. குரோமேட் வந்து yellow கலர், டைக்ரோமேட் வந்து ஆரஞ்சு கலர். ஓகே, நெக்ஸ்ட், which of the following solid salt on heating with K2Cr2O7
and concentrated H2SO4 orange, red vapors are evolved, which turn aqueous NaOH solution yellow. இந்த மிக்சர் இருக்குல்ல K2Cl2O7 and concentrated H2SO4 இது ரெண்டும் வந்து பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இந்த 4 காம்பவுண்ட்ஸ்ல எதை ஆக்சிடைஸ் பண்ணா NaOH சொல்யூஷன்ல போடும்போது இட் கெட்ஸ் எல்லோ கலர். Fourth option, ma'am. Okay, but the right answer is option 2, NaCl. So the following solid salt on heating with ஏன்னா இந்த ஆக்சிடேஷன் அந்த சீரீஸ் ஒன்று இருக்கு. இந்த லெசன்ல ஒரு 4 இதை மட்டும் கம்பேர் பண்ணுவாங்க. என்னன்னா MnO4 மைனஸ் அண்ட் தென் குளோரின் அண்ட் தென் Cl2O7 மைனஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட பவர். ஓகேவா? இப்போ அந்த K2Cl2O7 நான் NaCl போட்டேன்னா என்ன சொன்னேன், Cl2 அப்படின்றது பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொன்னேன்னா, அப்போ இந்த K2Cl2O7 அந்த ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து மாற்றி விட்டுரும். அப்போ ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடியது எல்லோ கலரா வந்து மாறிடும். ஸோ இந்த பவர் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா Cl2க்கு. அது எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு, NaCl. ஸோ அந்த சீரீஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஃபர்ஸ்ட் MnO4 மைனஸ், தென் குளோரின், அதுக்கப்புறம் தான் Cl2O7 மைனஸ். ஏன் ஜோதி இங்கே சால்ட்டுன்னு கொடுத்ததுனால கடனை மூட்டை NaCl போட்டா? சார் எல்லாமே சால்ட் தான் சார். எல்லாமே சால்ட் தானா? அதான் கேட்டேன். ஓகே ஓகே. சோடியம் நைட்ரேட், அயோடைடு, புரோமைட் சால்ட் தான். ஓகே ஓகே ஓகே. சும்மா ஜோக்காக தான் கேட்டேன். பிகாஸ் சால்ட்டுன்னு போட்டதுனால. எஸ் சார், டேபிள் சால்ட் தான் NaCl தான் சொல்லுவோம். ஆமாம், அதுக்கு தான் கேட்டேன். அதுதான் தான் கேட்டேன். எஸ் சார். ஓகே. ஸோ அந்த K2Cl2O7 அப்படின்றது NaOH சொல்யூஷன்ல போடும்போது விச் இஸ் பேசிக் ரைட். அப்போ என்னவா ஃபார்ம் ஆகும், இங்கே பார்த்தோம்ல CrO4 அதோட கலர் என்ன, எல்லோ ரைட். அப்போ NaOH சொல்யூஷன் போட்டதுக்கு அப்புறம் எல்லோவா மாறணும் அப்படின்னா K2Cl2O7 விட ஸ்ட்ராங்கர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கணும். இங்க வந்து NaCl, ஏன்னா இது ப்ரொடியூசர் Cl2 அப்படின்றதுனால. ஓகேவா? அப்ப K2Cl2O7 எல்லோவா மாறணும்னா எனக்கு குரோமேட், டைக்ரோமைட் வந்து குரோமேட்டா மாறணும். அப்ப குரோமேட்டா மாறதுக்கு ஐ நீட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பவர்ஃபுல் தேன் டைக்ரோமேட். அதுக்கு குளோரின் இருக்குன்னு எனக்கு அந்த சீரீஸ் வச்சு தெரிஞ்சிருச்சு. குளோரின் எங்க இருக்குன்னு பார்த்தா ஐ கெட் இன் த ஆப்ஷன் 2, NaCl. Next question. Which element among the following has the highest melting point? Chromium, iron, copper, molybdenum. Highest melting point. Highest melting point, Yes sir. I think Fe இருக்குமோ? இல்ல சார். மாலிப்டனமா? Yes sir. Option 4 is the right answer. ஆமாம். ஏன்னா நான் again I am telling you why I guessed like this one. குரோமியம்னா குரோமியம் பிளேட்டிங் பண்ணுவாங்க. இந்த நிறைய பிளேட்டில் குரோமியம் பிளேட்டட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால் அது ரொம்ப மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்க முடியாது. அப்புறம் காப்பர் கண்டிப்பாக இல்லைன்னு எனக்கு தெரியும், ஏதோ ஒரு எதனாலும் தெரில. அப்போ Fe அயன் வந்து ரொம்ப அதிகம்னு நினச்சேன். 1200 டிகிரி என்னமோ மெல்டிங் பாயிண்ட் வரும்னு நினைக்கிறேன். பட் மாலிப்டினம் அதை விட அதிகமாக இருக்க மாட்டேன். சரி, மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அயன் எவ்வளோ இருக்கும் ஜோதி? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல. சரி ஓகே. அதனாலதான் சார் நம்ம காப்பர் வயர்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் இதுல கொடுத்துருக்கோம். அதுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆமா மேம், கரெக்ட். ஸோ டி பிளாக் சீரீஸ்ல 3D 4D 5D சீரீஸ் தான் நம்ம அதிகமாக படிப்போம். அதுல இந்த மாலிப்டனம் ஃபேமிலி, தட் இஸ் குரோமியம், மாலிப்டனம், டங்ஸ்டன், அந்த அக்ராஸ் ஈச் சீரீஸ் இந்த மூணுத்துக்கு தான் வந்து ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். குரோமோ W அப்படின்னு சொல்லுவாங்க ரைட். எத்தனாவது குரூப்பு? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம். 6th குரூப்.
6th குரூப் எலமெண்ட்ஸ்க்கு தான் வந்து அந்த சீரீஸ்லயே ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ இதுல 6th குரூப் எலமெண்ட்னு பார்த்தா குரோமியமும் மாலிப்டனமும். அமங் த 6th குரூப் அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்னா, as I said, வான் டெர் வால் ஃபோர்ஸ் அதிகமா இருக்க மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகும். கரெக்டா? அப்ப குரோமியமை விட மாலிப்டனமுக்கு வந்து அதிகம், மாலிப்டனமை விட டங்ஸ்டனுக்கு அதிகம். ஓகே, டங்ஸ்டனுக்கு நீங்க ஹையஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து குரோமியம் லீஸ்ட் ஆயிடும் இன் பிட்வீன் த மாலிப்டனம். எத்தனாவது குரூப்? 6th குரூப். ஸோ இங்க ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் யாருக்குன்னா மாலிப்டனம், ஆப்ஷன் 4. செகண்ட் வேணா குரோமியம். நான் ஒரு கூகுளில் பார்த்தது சொல்கிறேன் குழந்தைகளுக்கு. மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அயர்ன் வந்து 1538. நான் 1200 சொன்னேன், பட் 1538. மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் குரோமியம் இஸ் பிகர் தேன் இது 1890. அப்புறம் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மாலிப்டனம் இஸ் 2623. அது காப்பருக்கு இன்பிட்வீன் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன், அதை நான் பார்க்கல. ஸோ அது நான் கூகுளில் இப்போ பார்த்தது வச்சு சொல்கிறேன். அப்போ அதிகம் வந்து மாலிப்டினம் தான். நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மெல்டிங் பாயிண்ட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னாலும் தெரியும். ஐ தாட் இட் வில் பி அரௌண்ட் 1200 300, பட் இது ஆக்சுவலி எஃப்இக்கு 1538. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Next question. CrO4 2- and MnO4- are strong yellow and intense purple respectively in aqueous solution. The darkening of color is due to charge transfer, DD transition, half-filled D subshells, increasing number of unpaired electron. And the compounds color எதனால? Option 2. ஓகே, ஆப்ஷன் 2 வந்து ஜென்ரலா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் வந்து கலர்டா இருக்கு அப்படின்னா we will say DD transition. இந்த CrO4 2- MnO4- எக்ஸெப்ஷன். அந்த டி பிளாக் DD transition வைஸ் பார்த்தோம்னா they do not have that unpaired electrons இருக்காது அந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல நீங்க பாத்தீங்கன்னா. பட் ஸ்டில் அவங்களுக்கு எப்படி கலர்டா இருக்காங்க அப்படின்னா டியூ டு த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர். எங்க இருந்து எங்க? LMCT அப்படின்னு சொல்லுவாங்க, which means ligand to metal charge transfer, LMCT. இங்க ஆக்சிஜன் 2- அப்படின்ற அயன் வந்து they act as ligands. ஸோ ஆக்சிஜன்ல இருந்து மெட்டலுக்கு சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால அங்க வந்து விசிபிள் ரேஞ்சில் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். விசிபிள் ரேஞ்ச்னா புரியுதா? விப்கியோர்னு சொல்லுவோம்ல, அந்த லைட் ரேஞ்ச் எனர்ஜி ரேஞ்சில் வந்து இங்க எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால they become colored. இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸுமே. குரோமேட் வந்து yellow colored, MnO4- மேங்கனேட் வந்து intense purple color. Okay, so the right answer is option 1, charge transfer. நீங்க பாத்தீங்கன்னா DD transition, half-filled D subshells, increasing number of unpaired electrons, இந்த மூணுமே எதை குறிக்குது? unpaired electrons தான் குறிக்குது. DD transitionனாலும் அங்க unpaired electrons இருக்கு அப்படின்றதான் DD transition. அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும்? கலர் வந்து வரும். ஹாஃப் ஃபில்ட்னாலும் அங்கேயும் unpaired electrons இருக்குன்னு தான் அர்த்தம். D5 என்ன அர்த்தம்? that is half filled. D ஷெல்ல வந்து D சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டல்ஸ் இருக்கும்? 5. அப்போ ஒவ்வொரு சப்ஷெல்ல நான் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் போட்டேன்னா அங்கேயும் 5 unpaired electrons இருக்கும். Then increasing number of unpaired electrons, again same point, right? ஸோ இந்த மூணுமே வந்து ஒரே பாயிண்ட் தான் குறிக்குது. சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது டிஃப்ரெண்ட். இப்படி நீங்க எலிமினேட் பண்ணணும்னா பண்ணலாம், பட் ஆக்சுவல் கான்செப்ட் வந்து LMCT, ligand to metal charge transfer in both chromate and manganate. இங்க O2- அப்படின்ற ஆட்டம் வந்து they perform as ligand. நேத்து நான் ஒரு கொஸ்டின் பார்த்திருந்தேன், என்னன்னா ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றத நான் வாசிச்சுட்டேன். ஜஸ்ட் என்ன ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ligand to மெட்டலுக்கு பதிலாக மெட்டல் டு ligand கொடுத்துட்டாங்க. நமக்கு LMCTன்னு தெரியும், ஓகே ligand இன்வால்வ் ஆகுது, மெட்டல் இன்வால்வ் ஆகுதுன்னு தெரியும், பட் எங்க இருந்து எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படின்றத கொஞ்சம் மாத்தி கொடுத்ததுனால that statement became totally wrong. I thought I would share it here. Then next question. The incorrect statement regarding the lanthanons is: europium shows +2 oxidation state,
the basicity decreases as the ionic radius decreases from protactinium to lutetium. Then all the lanthanons are much more reactive than aluminium. Cerium +4 solutions are widely used as oxidizing agents in volumetric analysis. Incorrect statement எது? ஆப்ஷன் 1 மேம். யூரோப்பியம் ஷோஸ் +2 அப்ப ஏன் +2 காமிக்காதுன்றீங்களா? எஸ் மேம். அப்ப சீரியம் மட்டும் +4 காமிக்குமா? +3 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். +3 தான். அதான் நான் கேட்கிறேன். சீரியம் வந்து +4 கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஆல் த lanthanons ஆர் மச் மோர் ரியாக்டிவ் தென் அலுமினியம் கிடையாது. யூரோப்பியம் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தான் கரெக்ட். டி பிளாக் சாரி எஃப் பிளாக் வந்து +3 தான். ஆனா ஏன் யூரோப்பியம் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் அவைலபிள் தான். ஆனா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இன்னொரு ரெடியூசிங் ஏஜென்ட் கூட இருக்கு, அதாவது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட இருக்கு, tend to achieve +3. அதுக்குன்னு +2 இப்ப என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்ப நம்ம சில்வர் சொன்னோமா, அங்க AgNO3யும் இருந்துச்சு. AgNO3ல வந்து என்ன அதோட இதா இருந்துச்சு, +1 இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் ரியாக்ஷன் AgO ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னவா மாறிடுச்சு, +2 மாறிடுச்சு, ரைட்? அப்ப +1ம் எக்ஸிஸ்டிங், +2 எக்ஸிஸ்டிங். சில்வர் நைட்ரேட் அப்படின்ற காம்பவுண்டும் இருக்கு, சில்வர் ஆக்சைடு அப்படின்ற காம்பவுண்டும் இருக்கு. தே டூ எக்ஸிஸ்ட். அப்ப யூரோப்பியம்க்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஷோ பண்ணும், +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் ஷோ பண்ணும். பெசிசிட்டி டிக்ரீசஸ் தான். அதுக்கான காரணம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அயனிக் ரேடியஸ் டிக்ரீசஸ் அப்படின்றப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீசஸ், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ், அதனால பேசிக் கேரக்டர் வந்து டிக்ரீசஸ். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட் போக போக ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகும். அலாங் த பீரியட் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். சைஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா நியூக்ளியர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ தே டு நாட் tend to donate electrons. இப்போ do not tend to donate electronsனா பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா பேஸ் அப்படின்னாலே எலக்ட்ரான் டோனராக இருக்கும். ஸோ இங்கே ரேடியஸ் கம்மியாகி எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமானதுனால எலக்ட்ரான்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி ஹெல்ட் டு த நியூக்ளியஸ். அந்த எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறது கஷ்டமாயிடுது. ஸோ பெசிசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்ட். ஆப்ஷன் 2வும் கரெக்ட். ஆப்ஷன் 4 எப்படி யூரோப்பியம்ல +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அவைலபிளோ அதே மாதிரி சீரியம்ல +4 அப்படின்றதும் அவைலபிள் தான். பட் நீங்க சொன்ன மாதிரி எஃப் பிளாக்கோட காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றது +3 அப்படின்றதுனால +4 வந்து +3 கன்வெர்ட் ஆகிறதுக்கான டெண்டன்சி இருக்கும், பாசிட்டிவ் டெண்டன்சி வந்து இருக்கு +3 மாறுறதுக்கு. அப்போ +4ல இருந்து +3 மாறுதுன்னா அது ரெடியூசிங், தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்குதுன்னா they will act as a good oxidizing agent. They will reduce themselves and oxidize the other reactant and hence oxidizing agent. So statement 4ம் correct தான். Ma'am? Okay. All the lanthanons are much more reactive than aluminium. We know aluminium அப்படின்றது lanthanons காட்டிலும் ஒரு strong metal. So metals are always more reactive. So option 3 வந்து தப்பு. ஒரு சில F block elements வந்து அலுமினியம் அண்ட் கால்சியம் ரியாக்டிவிட்டிக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது NCERT ஸ்டேட்மெண்ட். ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஆனா இங்க கொடுத்துருக்கிறது மச் மோர் ரியாக்டிவ். So it becomes wrong. Next, which one of the following statements is correct when SO2 is passed through acidified K2Cr2O7 solution? The solution is decolorized, SO2 is reduced, green Cr2SO4 thrice is formed, the solution turns blue. Acidified potassium dichromate கூட sulfur dioxide na போட்டா என்ன நடக்கும்? ஆப்ஷன் 3 இஸ் ராங் நினைக்கிறேன். சார் ஆப்ஷன் 3 தான் ஆன்சரு. அப்படியா?
ஏன்னா SO2 அண்ட் கேக்கு K2 K Cr2 O7ல மொத்தம் O வந்து 9 தான் இருக்கு. சார் நம்ம அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சார். அது பேலன்ஸ் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இங்கே 12 வருதேன்னு பார்த்தேன். அதான் சரி சரி ஓகே. SO2ல எஸ் சார். SO2ல அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன +4. அசிடிஃபைடு K2Cr2O7 அப்படின்றது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கான்சென்ட்ரேட் H2SO4ம் K2Cr2O7மே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் அப்படின்னு. அதனால தான் அதை விட பவர்ஃபுல் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் நம்ம சூஸ் பண்ணோம் NaCl அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கேயும் அசிடிஃபைடு K2Cr2O7 அப்படின்றது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சல்ஃபர் டை ஆக்சைடில் சல்ஃபரோட ஸ்டேட் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து +4. அப்போ K2Cr2O7 என்ன பண்ணும் அப்படின்னா +4 சல்ஃபரை +6 சல்ஃபரா வந்து மாற்ற ட்ரை பண்ணும். +4 சல்ஃபர் என்னவா மாற்ற ட்ரை பண்ணும் +6ஆ. ஏன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், ரியாக்டன்ட் என்னவா இருக்கோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும், ரைட்? ஸோ இங்கே +4ல இருந்து +6ஆ மாறுது. யாருக்கு? சல்ஃபருக்கு. அட் த சேம் டைம் Cr2O7 2- விச் மீன்ஸ் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்ல குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6ஆக இருக்கும். பட் ஆஃப்டர் ரியாக்ஷன் +6 அப்படின்றது +3ஆ மாறும், ரெடியூசிங் இட் செல்ஃப் ஆக்சிடைசிங் த அதர் ரியாக்டன்ட். அதுதான் இதோட ப்ராசஸ்ஸே, ரைட்? அப்போ சல்ஃபருக்கு வந்து +4ல இருந்து +6ஆ மாறுது. ஓகே, குரோமியம்க்கு +6ல இருந்து +3ஆ மாறுது. இப்படி குரோமியம் +3ஆ மாறுற அந்த கலர் வந்து கிரீன் கலர். குரோமியம் 3+ இந்த அயனோட கலர் வந்து கிரீன். டைக்ரோமேட்ல ஆரஞ்சு, குரோமேட்ல எல்லோ, Cr3+ல கிரீன். இதை நீங்கள் ஞாபகம் தான் வச்சுக்கணும். SO2 இஸ் ரெடியூஸ்ட் கிடையாது, ஆக்சிடைஸ்ட். சொல்யூஷன் டர்ன்ஸ் ப்ளூ கிடையாது, சொல்யூஷன் இஸ் டீகலரைஸ்டும் கிடையாது. டீகலரைஸ்ட்னா பிகமிங் கலர்லெஸ். இது எப்போ நடக்கும்னா மேங்கனைஸ் அப்போ KMnO4 வந்து இன்கேஸ் இங்கே இருந்துச்சுன்னா டீகலரைஸ்ட் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். பட் இங்கே இருக்கக்கூடியது டைக்ரோமேட் அப்படின்றதுனால கிரீன் கலர் இஸ் ஃபார்ம்ட், விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3. அப்படி கூட சொல்லலாம், ஏன்னா குரோமியம் இஸ் கிரீன் தானே. எஸ் சார். அப்போ இந்த இங்கே தேர்ட் ஆப்ஷன் கிரீன் சொல்லிடலாமோ? அப்படி கூட Cr3+ கிரீன் தெரிஞ்சிருச்சுன்னா சொல்லிடலாம் சார். எஸ். ஓகே ஓகே சரி சரி. Next question. In the form of dichromate, chromium +6. So, dichromate வந்து oxygen state +6, after process +3 மாறும்னு அதே தான் இங்கேயும். chromium +6 is a strong oxidizing agent in acidic medium, but molybdenum +6 in MoO3 and tungsten +6 in WO3 are not strong oxidizing agent because chromium +6 is more stable than molybdenum +6 and tungsten +6. Molybdenum and tungsten are more stable than chromium. Higher oxidation states of heavier members of group 6 of transition series are more stable. Lower oxidation states of heavier members of group 6 of transition series are more stable. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஏதோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். அது எது? இங்க பாத்தீங்கன்னா ஏவும் பியும் அப்படியே ஆப்போசிட், சியும் டியும் அப்படியே ஆப்போசிட். அப்ப அட் அ டைம்ல ஏவும் பியும் இருக்காது, அட் அ டைம்ல சி அண்ட் டியும் இருக்காது. இதை வச்சு ஐ கேன் எலிமினேட் ஆப்ஷன் 1 and 3. இப்போ ஆப்ஷன் 2 and 4ல ஏதோ ஒன்று பி அண்ட் சியா அல்லது ஏ அண்ட் டியா அப்படின்றது பார்க்கணும். ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சா கூட யூ கேன் ஃபைண்ட், ரைட்? இப்போ குரோமியம் +6 இஸ் மோர் ஸ்டேபிள் than molybdenum +6 and tungsten +6. இப்ப chromium is a strong oxidizing agent அப்படின்னா என்ன அர்த்தம்? +6ல இருக்கக்கூடிய குரோமியம் ரெடியூஸ் ஆகுறதுக்கான டெண்டன்சி அதுக்கு அதிகம்னு அர்த்தம். அப்ப அது எப்படி ஸ்டேபிளா இருக்க முடியும்? புரியுதா? இப்ப குரோமியம் +6 is a strong oxidizing agentனா இன்னொரு இதை ஆக்சிடைஸ் பண்றது தனத்தனே ரெடியூஸ் பண்ணிக்கும். இப்போ +6ல இருந்து +3ஆ மாறதுக்கான டெண்டன்சி அதிகம் அப்படின்னா Cr+6 அப்படின்றது லெஸ் ஸ்டேபிள், +3 தான் மோர் ஸ்டேபிள். கரெக்டா? அப்போ ஆப்ஷன் ஏ வந்து எலிமினேட்டட். நம்ம ஆல்ரெடி வந்து எதை எலிமினேட் பண்ணியிருந்தோம்? 1ஐயும் 4 எலிமினேட் பண்ணியிருந்தோமா? 1ஐயும் 3 எலிமினேட் பண்ணிட்டோம். அண்ட் அகெயின் நான் ஏ வந்து ராங்னு சொல்லிட்டேன்.
அப்போ ஆப்ஷன் 4ம் எலிமினேட்டட், ரைட்? Just a second. Then higher oxidation states of heavier members of group 6 of transition series are more stable. Lower oxidation state more stable. P blockல நான் என்ன சொன்னேன், down the group போக போக lower oxidation state தான் வந்து more stable. அதனால தான் பிஸ்மத் வந்து +5ல இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிடணும். டி பிளாக்ல ரிவர்ஸ் இனர்ட் பேர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அலாங் த குரூப் டவுன் த குரூப் நான் போக போக ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கும். பி பிளாக்கா இருந்தா லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள். டி பிளாக்கா இருந்தா ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் மோர் ஸ்டேபிள். அப்ப இங்க எது கரெக்ட்? சி கரெக்ட். அப்போ பி அண்ட் சி ஆர் கரெக்ட். ஏ தப்புன்னு சொல்லிட்டேன், அப்போ பி கரெக்ட். சி கரெக்ட்னா டி தப்பாயிடும். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் பி அண்ட் சி, ஆப்ஷன் நம்பர் 2. நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். குரோமியம் +6 வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ஏஜென்ட் அப்படின்னா தன்னை ரெடியூஸ் பண்ணிக்கும், விச் மீன்ஸ் +6 வந்து லெஸ் ஸ்டேபிள். ஸோ தட் இட் கெட்ஸ் கன்வெர்ட் இன்டு +3. ஆனால் ஆப்ஷன் ஏல வந்து மோர் ஸ்டேபிள் கொடுத்துருக்கிறதுனால தப்பாயிடுச்சு. ஆப்ஷன் பியில் மாலிப்டனமும் டங்ஸ்டனையும் மோர் ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் குரோமியம் வந்து லெஸ் ஸ்டேபிள் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். டி பிளாக்ல டவுன் த குரூப் போக போக ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்டெபிலிட்டி அதிகம், ஆனால் பி பிளாக்ல லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். பி லோ, டி ஹை. ஸோ ஸ்டேட்மெண்ட் சியும் கரெக்ட். அப்போ பி அண்ட் சி ஆர் ரைட், விச் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ்க்கு வந்துட்டோம். A coil of resistance 20 ohm and inductance 5 Henry are being connected to 200 volt battery. The maximum energy stored in the coil is R I V கொடுத்துட்டாங்க. சாரி, I இல்லை L, இண்டக்டன்ஸ்னா L இல்லை, R L V கொடுத்துட்டு எனர்ஜி கேட்டிருக்காங்க. இண்டக்டன்ஸ் வச்சு என்ன எனர்ஜி ஃபார்முலா இருக்கும்? இண்டக்டன்ஸ் எல் வச்சு என்ன எனர்ஜி ஃபார்முலா இருக்கு? The formula is energy is equal to half Li square, where L is inductance, I is current. இங்க கரண்ட் வந்து டைரக்டா கொடுக்காம ரெசிஸ்டன்ஸும் வோல்ட்டும் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. அப்போ I is equal to V by R. இப்போ 200/20னா 10. இப்போ half Li ஸ்கொயரில் நீங்கள் போட்டிங்கன்னா you'll get the answer. half Li ஸ்கொயர், L 5, I 10. ஆப்ஷன் 1 250 joule. Yes, right answer. Next question. In the following circuit diagram, inductive reactance of inductor is 24 ohm and capacitive reactance of capacitor is 48 ohm. Then reading of ammeter will be, which means net current எவ்வளோ? inductive reactance na XL அப்படின்னு சொல்லுவோம், capacitive reactance na XC அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதை வச்சு you have to find என்னது current, net current எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும். வோல்ட் வந்து உங்க டயக்ராம்ல இருக்கு 240. கரண்ட் இஸ் ஈக்குவல் டு எல் வி பை ஆர். இங்க வந்து ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க XL அண்ட் தென் XC. ஃபர்ஸ்ட் இண்டக்டன்ஸ் இண்டக்டர் வழியா போகக்கூடிய கரண்ட் கண்டுபிடிக்கலாமா? 240 டிவைடட் பை 24, ரைட்? V பை XL. 240/24 என்னாச்சு? 10. Hold it. Next, capacitive reactance வச்சு I is equal to V divided by XC, which is 240 divided by 48. என்ன வரும்? 240 divided by 48 னா
10/2 which is 5. ஃபர்ஸ்ட் எவ்வளோ வந்துச்சு 10 அப்புறம் 5. when இண்டக்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் இருக்கும்போது நெட் கரண்ட் கண்டுபிடிக்க நம்ம ஆட் பண்ண மாட்டோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நீங்க அந்த Z இம்பிடன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா √XL - XC the whole square தான் போடுவோம். அப்ப கரண்ட் என்ன தான் பண்ணணும், சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். ஸோ 10 - 5 எவ்வளோ 5. ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இண்டக்டன்ஸ்ல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, கெப்பாசிட்டர்ல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது கண்டுபிடிக்கிறீங்க. தென் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா you will get the answer. Next question. A current I is equal to 10 sin 100 pi t ampere is passed in first coil which induces a maximum EMF of 5 pi volt in second coil. The mutual inductance between the coils is mutual inductance. Generally, EMF is equal to mutual inductance multiplied by di/dt. Generally, EMF na ஓகேவா. ஆனா இங்க வந்து மேக்ஸிமம் EMF கொடுத்துருக்கிறதுனால டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ வருதோ அதுல மேக்ஸிமம் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா you will get the answer. M ஓட வேல்யூ கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் EMF வந்து நான் V ன்னு வச்சுக்கிறேன், மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M ன்னு வச்சுக்கிறேன். Sorry. Option D. Yes, option D is the right answer. Maximum EMF ஓட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா maximum EMF is equal to MI omega, MI0 omega. Mன்றது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், I0 அப்படின்றது மேக்ஸிமம் கரண்ட், ஒமேகா அப்படின்றது இந்த இடத்துல என்னது 100 பை. ஓகே, இப்போ M is equal to நம்ம கேட்டது மியூச்சுவல் இண்டக்டன்ஸா, M is equal to V divided by I omega ன்னு வரும். 5 pi divided by 10 into 100 pi. அவ்வளவுதான், calculations தான். multiplication division பண்ணீங்கன்னா you will get answer 5 into 10 to the power -3, that is 5 millihenry. option D is the right answer. நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஃபார்முலா என்ன, V is equal to M di/dt. இவ்வளவுதான். ஓகே, EMF is equal to mutual inductance multiplied by di/dt. Next question. In the circuit shown in the figure, the AC source gives a voltage V is equal to 20 cos 2000 t. Neglecting source resistance, the voltmeter and ammeter reading will be. இந்த क्वेश्चन வந்து நீட்ல வந்ததுன்னா நான் வந்து வோல்ட் மீட்டரையும் அம்மீட்டரும் தனித்தனியா நான் ஃபைண்ட் பண்ணுவேனான்னு கேட்டா ஐ வுட் சே நோ. ஏன்னா கண்டிப்பா வோல்ட் வந்து இட்ஸ் கோயிங் டு பி நான் ஜீரோ அப்படின்றது என்னோட கணிப்பு. ஓகேவா, இப்போ கரண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா ஐ கேன் ஃபைண்ட் த ரைட் ஆன்சர். இண்டக்டன்ஸ் ஓட வேல்யூ 5 மில்லிஹென்ரி, ரெசிஸ்டன்ஸ் வந்து வோல்ட் மீட்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம், கெப்பாசிட்டன்ஸ் வந்து 50 மைக்ரோஃபாரட், தென் அம்மீட்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 6. நெட் கரண்ட்கான ஃபார்முலா Z/R. Z-க்கான வேல்யூ தெரியும்ல, ஃபார்முலா √XL - XC the whole square plus R square. இதை வச்சு Z கண்டுபிடிச்சிட்டு டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ், அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் வச்சு டிவைட் பண்ணுங்க, you will get the answer. அப்புறம் வோல்ட் மீட்டருக்கு IR போட்டிங்கன்னா you will get the answer. I இப்போ தானே கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை மல்டிப்ளை பை 4.
அப்போ எந்த இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 4 அதாவது 4 டைம்ஸ் கரண்ட் வருதோ நான் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆம்பியர் கரண்ட் வந்து 0.47னா வோல்ட் வந்து 4 மல்டிப்ளைட் பை 0.47 இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏவும் சியும் வந்து தப்பு, 0 வராது. ரைட், 4 × 0.47 0 கிடையாது, 4 × 1.4 0 கிடையாது. 0.47 × 4 1.68 வருதா அல்லது 1.4 × 4 5.6 வருதான்னு பாருங்க. நம்ம அன்லக்கியா இருந்தாலும் ரெண்டுமே கரெக்டா இருக்கும். அப்புறம் கண்டுபிடிச்சு தான் ஆகணும் ஃபார்முலா வச்சு. .47 × 4 1.68 வரல, பட் 1.4 × 4 5.6 வருது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எனக்கு இந்த வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 அப்படின்னு டயக்ராம் வச்சு கண்டுபிடிச்சேன். பேரலாக இருக்கா, வோல்ட் மீட்டருக்கு பேரலாக இருக்கிறது தான் அதோட ரெசிஸ்டன்ஸ், அம்மீட்டருக்கு சீரிஸ் இருக்கக்கூடியது தான் அதோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ சம்திங் அந்த கரண்ட்டை வந்து நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வோல்ட் மீட்டரோட ரீடிங் வந்து கிடைக்கும். அப்படி இந்த ஒரே ஆப்ஷனில் தான் இருக்குது, ஆப்ஷன் டியில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இஃப் யூ கோ பை த ப்ராசஸ்னா ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸ் கண்டுபிடிப்போம். ரூட் அண்டர் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதை வச்சு ஐ வந்து கண்டுபிடிப்போம். எக்ஸ் டிவைடட் பை ஆர் போட்டிங்கன்னா யூ வில் கெட் கரண்ட். ஐ ஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கிறோம்னா ஐ அந்த கரண்ட் டிவைடட் பை √2 போட்டிங்கன்னா ஐ ஆர்எம்எஸ். தென் வோல்ட் மீட்டரோட ரீடிங் வந்து ஐ ஆர்எம்எஸ் மல்டிப்ளைடு பை ரெசிஸ்டன்ஸ். மொத்தம் 3 ஃபார்முலா. ஐ இஸ் ஈக்குவல் டு இசட் பை ஆர், தென் இசட்கான ஃபார்முலா தட் இஸ் ரூட் அண்டர் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். அதை வச்சு வில் கெட் தி ஆப்ஷன் டி, 5.6 வோல்ட் 1.4 ஆம்பியர். நெக்ஸ்ட், a virtual current of 4 ampere and 50 hertz flows in an AC circuit containing a coil. The power consumed in the coil is 240 watt. If the virtual voltage across the coil is 100 volt, its inductance will be. Current இருக்கு, power, volt, frequency. Frequency வந்து we will get omega. Omega is equal to 2 pi f. இப்போ 50 by 2 pi னா you will get omega. அப்போ I omega power V கொடுத்துட்டு they are asking L. சர்க்கியூட் அப்படின்னு வந்துருச்சுன்னா L இன்வால்வ் ஆகக்கூடிய ஃபார்முலா XL சொல்லுவேன் நான். XL is equal to omega L. அப்போ இதை வச்சு ஐ கேன் ஃபைண்ட் என்னது, எக்ஸலுக்கு வேற என்ன ஃபார்முலா இருக்கு, XL பவர் வேற கொடுத்துருக்காங்க. இங்க வேற எதுவுமே இல்லை, இண்டக்டன்ஸ் மட்டும்தான் இருக்கு. ரைட், கண்டக்டன்ஸும் இல்லை, ரெசிஸ்டன்ஸும் இல்லை. பவர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் பை ஆரா. பவரோட ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு விஐ. ஐயா எப்படி எழுதலாம், வி பை ஐன்னு வேண்டாம், வி நான் எப்படி எழுதுவேன், ஐஆர். பவர் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர். ஸோ இதை வச்சு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ரெசிஸ்டன்ஸை வச்சு ஐ வில் ஃபைண்ட் கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ் கிடையாது, எக்ஸிஎல் கண்டுபிடிப்பேன். And then from XCL I can find what, L.
So power is equal to I square R. R is equal to power divided by I square. 240 by 16 எவ்வளோ வரும்னு சொல்லுங்களேன். 240 by 16 ஸ்டெப் பை ஸ்டெப் போயிடலாம். போதும். 15 4 கிடைக்குது ஆன்சர். 240 by 16. மேம் 16 தானே மேம் போட்டீங்க? 240 by 16 மேம். 16. 16 எஸ் மேம். ஓகே ஓகே. பவர் டிவைடட் பை I ஸ்கொயர். பவர் 240. எனக்கு ஐயோட வேல்யூ 4. அப்போ I ஸ்கொயர்னா 16 ரைட். 240 by 16 I will get resistance. 15. ஓகே. இப்போ I தெரியும், V தெரியும், R தெரியும். எக்ஸலுக்கு வேற என்ன ஃபார்முலா இருக்கு? ஒமேகா எல். எக்ஸல் கண்டுபிடிச்சா we can find L. எக்ஸலுக்கு வேற என்ன ஃபார்முலா இருக்கு? இதுக்கான பார்த்த வரைக்கும் ஆப்ஷன் பி 1/5 pi was the answer. நடுவில் ஒரு ஸ்டெப் மட்டும் நமக்கு மிஸ் ஆகுது. ஃபைனல் ஸ்டெப் வந்து L is equal to XL by omega. நான் இதை மட்டும் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. எக்ஸலுக்கு வேற என்ன ஃபார்முலா இருக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லுங்க. வோல்ட் வச்சு ஏதாச்சும் ஃபார்முலா இருக்கா எக்ஸலுக்கு? நம்ம அதை யூஸ் பண்ணவே இல்லைல்ல. This is the last question. நான் இது மட்டும் பார்த்து சொல்றேன். பட் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1/5 pi is the right answer. Thank you all. Thank you. Thank you, Jyoti. Thank you, Jyoti. Thank you, sir. Thank you.